சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஜாதகத்தை நீ பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளாயா? நீ எத்தனையோ பேரிடம் உன்னிடம் ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி அதை பார்த்து நீ சஞ்சலம் பட்டதும் உண்டு. அதில் அவர்கள் உன் ஜாதகத்தில் அந்த கட்டம் சரியில்லை, இந்த கட்டம் சரியில்லை என்று உன்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? இதை அப்போது செய்ய வேண்டாம், இப்பொழுது செய்ய வேண்டாம் என்றெல்லாம் உன் மனதை குழப்பி இருக்கிறார்கள். என் குழந்தையின் ஜாதகத்தை என்னை தவிர வேறு யாராலும் கணிக்க முடியாது. நீயோ உன்னுடைய ஜாதகத்தை கையில் வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நமக்கு எப்பொழுது தான் நல்ல நேரம் வரும் என்று. என் குழந்தையே, நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்ல நேரம்தானே. நீயோ அதை நினைத்து தனிமையில் தவித்து கொண்டே இருக்கிறாய். என் குழந்தைகள் இப்படி இருப்பதை நான் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டேன். நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உனது வேலையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. நீ செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இரு. நீ நினைக்கலாம், நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே தானே இருக்கிறோம், ஆனால் அதற்குரிய பலன்தான் கிடைக்கவில்லை என்று. என் குழந்தையே, உனக்கானது இதுதான் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த விதியை கூட நான் உனக்காக மாற்றி அமைப்பேன். என் குழந்தைகளுக்காக நான் எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் செல்வேன். அப்படி என்று உனக்கு தெரியும் அல்லவா? நான் எப்பொழுதும் என் குழந்தைகளின் முயற்சிக்காகவே பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஜாதகத்தை மட்டும் வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். இது என்ன நியாயம்? இந்த சாயப்பா உனக்காக இருக்கும் பொழுது நீ வேறு எதையோ நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அப்போ இந்த சாயப்பாவின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என? அவர்களைப் போல் வாழ வேண்டும், இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. நீ அதைத்தானே நினைத்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சுயமரியாதையோடு இரு. அதற்கான லட்சியத்தை நான் உன் ஜாதகத்தில் ஏற்கனவே குறித்து விட்டேன். ஆனால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உனக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். அதை நான் உன் கண்ணில் விரைவில் காட்டப் போகிறேன். அதை நீ கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேறப்பார். நாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் முடிவே இல்லாத பயணத்தில்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தின் முடிவை நான் தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் பயணம் செய்ய தவிக்கிறாய், பதற்றம் படுகிறாய்? நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நல்ல முடிவாகத்தான் இருக்கும். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டு இருந்தால் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு உனக்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். மனம் தளராதே, துணிந்து செல். இந்த சாயப்பாவின் துணையுடன் உனக்கு எந்த கட்டம் எப்படி இருந்தாலும் சரி, உன்னை வெற்றியின் கட்டத்தில் அமர வைக்காமல் நான் ஓய மாட்டேன். நாம் வாழ்வதற்காக ஒவ்வொரு நொடியும் துணிந்து இருக்க வேண்டும். தைரியமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கை நீ நினைத்தார் போன்று இருக்கும். நீ வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருப்பாய். நீ நினைத்த வாழ்க்கை, நீ நினைத்த வேலை, நீ நினைத்த செல்வம், நீ நினைத்த ஆரோக்கியம் அனைத்தையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. என்னை நம்பிய நீ என்றும் கைவிட்டதாக சாயப்பாவின் சரித்திரமே கிடையாது. ஓம் சாய்ராம். நன்றி.